பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே எங்களை பலப்படுத்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் ஒருபோதும் வழி விலகி போகாதபடி சட்டத்தை இன்றைக்கு கொடுத்து நியாயப்பிரமாணத்தை இன்றைக்கு கொடுத்து 10 கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை நேர்வழியில் நடத்துகிற எங்கள் தேவனே, இந்த பாதையிலே எங்களை நடத்தி பரலோகம் வரை கூட்டி சேர்க்கிற வார்த்தைக்காக நன்றி. அப்பா, வார்த்தைகள் இல்லை என்றால் நாங்கள் எப்பொழுதோ தொலைந்து போயிருப்போம். எங்கள் சொந்த கருத்திலே, எங்கள் சொந்த நினைவிலே, சுய வழியிலே போய் இடறி போயிருப்போம். வார்த்தைகள் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்னமும் நடத்தும், இன்னமும் பேசும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் கோடா கோடியாய் பெருகும்படி செய்வாராக. இன்றைக்கு யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்குது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் சட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சட்டம் இருக்கும். ஏற்கனவே 200 நாடுகளுக்கு மேலே பூமியில் இருக்குது. எல்லா நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும் இல்லைங்களா? அந்த சட்டத்தில் முக்கியமாக இந்த சட்டமும் இருக்குமா. இதில் சொல்லப்பட்டதெல்லாம் அதில் மெயினாக இருக்குமா. இந்த சட்ட திட்டங்களை தான் டோராவில் நம்ம படிக்கிறோம். டோரா என்றால் கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதை தான் டோரா என்று சொல்லுகிறோம். இந்த டோராவுடைய நியூமரிக்கல் வேல்யூ பார்த்தா 611 என்று சொல்லுகிறார்கள். 611. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை தான் நம்முடைய ஆவிக்குரிய முன்னோர்களுக்கு கர்த்தர் கொடுத்து நம்முடைய திருச்சபை 611 சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் ஒரு 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 மனுஷனை ஒரு குடும்பமாக்கி, அந்த ஒரு குடும்பத்தை ஒரு இனமாக்கி, அந்த இனத்தை ஒரு ஜாதியாக்கி, அந்த ஜாதியை ஒரு ராஜ்யமாக்கிட்டார். ஒரே ஒரு ஆபிரகாம், பையன் ஈசாக்கு, பையன் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அப்படி 12 பிள்ளைங்க, அவங்க கல்யாணம் ஆகி அவங்க பிள்ளைகள்லாம் போய் இன்றைக்கு ஏறக்குறைய 30 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. தேர் ஆர் அபவுட் 3 மில்லியன் பீப்புள். இப்போ இவங்களை அப்படியே விட்டுற முடியாது. சட்டத்தை கொடுக்கிறார், நியாயத்தை கொடுக்கிறார், பிறனோடு சரியான உறவு வைக்கிறார். நம்ம எல்லாருமே பெரியவங்க சொல்லி கொடுத்த உறவில் தான் சரியாக வாழறோம். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அத்தை, மாமான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா, உதாரணத்துக்கு மாமாவை மரியாதை இல்லாமல் பேசிட்டோம், குழந்தையில என்ன பண்ணுவாங்க? கூட்டுவாங்க. மாமாவை போய் டெய்ன்ட்டியே என்ன சொல்லணும்? மாமா இல்லை, குழந்தைங்க சொல்லுவாங்க தானே. அப்போ என்ன பண்ணுவாங்க? கரெக்ட் பண்ணி வருகிறது போல் நம்ம ஆண்டவர் இந்த யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நான் தான் உன் ஆண்டவர், ஏன்ட்ட நீ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரப்போறார். இது உன் அண்ணன், அப்பா, அண்ணன், பெரியப்பா, சித்தப்பா, தலைவர், தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ஒரு கட்டளை கொடுக்க போகிறார். தேவையா தேவையில்லையா? அவசியம். அப்பேற்பட்ட மிக முக்கியமான கட்டளையை எடுத்து கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த கட்டளையே விளக்கு, நமக்கு அப்படியே வெளிச்சமாக இருக்கும் போது இதை படிக்கும்போது கண்கள் தெளிவாகிறது. ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு தீங்கிழைக்காதபடி சந்தோஷமாய் வாழ்வது எப்படி என்பதை பற்றி கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுத்தர போகிறார். ஆமென். இதை நான் 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் 10 கட்டளைகள், 18லேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் உண்மையாய் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்பதாகவும், 22லேருந்து 26 வரைக்கும் கர்த்தருடைய பலிபீடம் என்பதாக நான் பேச போகிறேன். செய்திக்கு நான் கொடுக்குற தலைப்பு மோஸ்ட் ஹானரபிள் காட். ஏன் இந்த தலைப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இதை படிக்கும்போது தன்னுடைய கனத்தை அவர் யாருக்கும் கொடுக்கவில்லை, அவருடைய மகிமை அவரை சார்ந்தது, அவரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம் என்பதை கர்த்தர் காட்டுவதினால் எனக்குள்ள அந்த நினைப்பு வந்துச்சு. த மோஸ்ட் ஹானரபிள் காட், மிகவும் கனத்துக்குரிய தேவன் என்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன். 20ஆம் அதிகாரம் முதல் வசனமே தேவன் பேசி சொல்லிய. ஆமென். இந்த எழுத்து மோசே எழுதியிருக்கலாம். மோசே எழுதினதை அதுக்கப்புறம் இது பழசாயிருச்சுன்னா, அந்த தோல் சுருள் பழசாயிருச்சுன்னா அதை பத்திரமா புதைச்சிருவாங்களாம், புது சுருள் எழுதிட்டு. அப்போ அப்படியே யார் எழுதி அந்த தோல் சுருள் அந்த கும்ரான் குகையில் கிடச்சிச்சின்னு தெரில. இவங்க க்ரீக் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது செப்டூஜென்ட் 70 பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எதை வச்சு பண்ணாங்கன்னு எனக்கு தெரில.
வார்த்தைகளை மாற்றி மாற்றி எழுதினாலும் சொன்னது ஆண்டவர். தேவன் சொல்லிய சகல வார்த்தைகள், தேவன் பேசி சொல்லிய. இது ஹீப்ரூவில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஹீப்ரூ பேச தெரியும். நம்ம இப்போ இதை ஹீப்ரூவில் ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட பேசலை, தமிழில் பேசுகிறோம். நம்ம ஆண்டவருக்கு தமிழ் தெரியும். ஹீ இஸ் த காட் ஆஃப் லாங்குவேஜஸ். மொழியெலாம் நம்ம படித்தோம்னா ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோ ஞானம் இருக்குது. நம்ம தாய்மொழி எடுத்துப்போமே, ஞானமாக இருக்குது. எவ்வளோ படித்து ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல, படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. இது மனிதனால் இயற்றப்பட்டது என்று நான் சொல்ல முடியாது. நம்ம வேணால் அதில் நிபுணராக இருக்கலாம். கர்த்தர் தான் இந்த மொழியை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பாபேல் கோபுரம் கட்டப்படும் பொழுது கர்த்தர் மக்களுடைய அதனுடைய டங் ட்விஸ்ட் கொடுத்தார். அப்போ தான் இது வந்துச்சு. நம்முடைய தாய்மொழியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். என்ன சொல்கிறாரு? உன்னை நான் அடிமைதன வீடிலிருந்து கொண்டு வருகிறேன். Now the Lord is going to speak. முதல் ஒரு வசனம் நம்மை தொடுகிற வசனமாக இருக்கிறது. I am the Lord who is speaking. உன் தேவனாகிய நான் பேசுகிற தெய்வம். நீ பேச நான் அமைதியாக இருக்கிற தெய்வம் அல்ல, நான் பேச நீ அமைதியாக இருக்க வேண்டிய தெய்வம் நான். ஹல்லேலூயா. தேவன் பேசுகிறார். இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். உலகத்தில் எங்கே எந்த இடத்துல எந்த வழிபாடுகள்லாம் கூட நம்ம போய் பேசலாம். இந்த இடத்துல அவர் நமக்காக பேசுகிறார். ஹல்லேலூயா. நாமே நமக்கு பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம். அவர் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை அடிமைதான வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்தில் போயிட்டு இவன்லாம் யார்? மோசே யார்? யோசுவா யார்? காலேப் யாருன்னா அவங்க சொல்லுவாங்க, ப்ரொஃபைல் எடுத்து பார்த்துட்டு ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னங்க அவங்க ட்ரேடு? ஸ்லேவ். நீங்கள் யார்? நான் ஸ்லேவ். உங்கள் ப்ரொஃபஷன் நாங்கள்? நான் ஒரு தபேலா மாஸ்டர். எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? அதுபோல் இவங்களாம் யார்? இஸ்ரவேலர்கள், அடிமைகள். எகிப்தினுடைய வரலாற்றிலே இஸ்ரவேலே நீ யார்? அடிமை. அடிமைக்குன்னு ஒரு அலவன்ஸ் இருக்குது. என்ன அலவன்ஸு? சொந்த வீடு இருக்காது, வேலைக்கு சாப்பாடு சமைக்க முடியாது, மெஸ்ஸில் தான் போய் சாப்பிட்ணும். மெஸ்ஸில் எங்கேருந்து சாப்பாடு வரும்? அந்த ஐயா வீட்டில் சாப்பிட்டு போட்ட சாப்பாடுங்கள்லாம் வரும். அவங்க வீட்டில் எதனா கல்யாணம் நடந்தால் மீந்ததெல்லாம் வரும். அதை இவங்க சாப்பிடுவாங்க உட்காந்து. பாத்திரத்தில் நேராக சாப்பிடணும், பிளேட்லாம் கூட கிடையாது. அப்படி அடிமைகள். உன்னை அடிமைதனத்திலிருந்து நான் மீட்டேன், அந்த தேவன் தான் நான் இன்றைக்கு பேசுகிறேன். அல்லேலூயா. உன்னை அந்த பார்வோனிலிருந்து மீட்டது நான் தான், அந்த தேவன் தான் நான் பேசுகிறேன். I am the Lord who has assembled you as a big assembly, as a big nation here in the foot of Mount Sinai. இந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே, சீனாய் மலையின் கால் அடிவாரத்திலே உங்களை கூட்டி சேர்த்த தேவன் நானேன்னு மலை மேலே பேசுகிறாங்க. புரிஞ்சுங்க, ஆண்டவர் இந்த சீனாய் மலைன்றது குரூப் ஆஃப் மவுண்டன்ஸா, நிறைய மலை இருக்கான். அந்த மலைக்கு நடுவில் ஒரு பெரிய மலையில் டாப்பு கருப்பாக இருக்காமா. ஆண்டவர் பேசினதுனால இந்த மலை முழுதும் ஃபயர் இருந்துச்சுன்னு சொல்ல போகிறோம். அக்கினி இருந்துச்சான். அந்த அக்கினி போயிட்ட பிறகு என்ன ஆகிடும்? கருப்பா. இப்போ இருக்குமா சவுதி அரேபியாவில்? இப்போ இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். இப்போ யார் நிற்கிறாங்க? மோசே நடுவில் நிற்கிறார். ஏன்னா ஜனங்க நேற்று பயந்துட்டாங்க. ஐயோ ஆண்டவர் இவங்க கூட பேச வேணாம், ஆண்டவர் பேசினாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேசுங்க மோசே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட சில நேரத்தில் நம்மலாம் பைபிள் எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு போதிக்கிறோம். அதனால் நம்ம பெரியாள் இல்லை, ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்கிறோம். அவர் தான், ஆண்டவர் தான் பெரியாள். அல்லேலூயா. என்னையும் ஊழியத்துக்கு அழைச்சார், உங்களெல்லாம் அழைச்சிருக்காரு. நீங்களும் பேச போகிறீங்க, நானும் பேச போகிறோம். நம்மளை எதுக்கு யூஸ் பண்ணுறாரு? அவங்களுக்கு புரிகிறது போல். ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? அவங்களுக்கு புரிகிறது போல், அவங்க ஸ்டைலில், அவங்க மொழியில் சொல்லுகிறது போல தான். நிறைய கிராம திருச்சபைகளுக்கு நான் போயிருக்கேன். ஹிந்திலையும் சரி, தமிழ்லேயும் சரி, பல கிராமங்களுக்கு நான் போன பழக்கம் உண்டு. அப்போ ரொம்ப கொலோக்கியலாக பேசுவாங்க. கர்த்தர் தான் சொல்கிறாரு அப்படின்லாம் பேசுவாங்க. அப்போ நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குன்னா இவர் ஒழுங்காக பேசுறதில்லை. இல்லை, அந்த ஜனங்கையில் அப்படி பேசினது 10 கட்டளையை அவங்க ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தான் ஆண்டவர் மோசே மூலமாக இந்த ஜனங்க என்னை பார்க்கவே பயப்படுறாங்க. ஆனால் மோசே நீ என்ன பண்ணு, பேசு என்று மோசேயை நண்பனாக்குகிறார். இன்றைக்கும் நம்மளை உலகத்து மக்களுக்கு நண்பனாக்குகிறார். நம் மூலமாக அவர் நண்பனாக வேண்டும் என்பதற்காக, நம் மூலமாக அவர் தலைவராக வேண்டும் என்பதற்காக. Now God is addressing to the whole Israelite people. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறார். ஏன்னா போன அதிகாரத்தில் சொன்னாங்க, ஆண்டவர் எங்கள் கூட பேச வேணாம், நீ பேசு, எங்களுக்கு ஒரு மெசேஞ்சர் வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ஆண்டவர் தன்னை ரிவீல் பண்ண போகிறார். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் காட்.
இந்த வார்த்தைகள் ஒன்றை கூட்டவும் கூடாது, ஒன்றை குறைக்கவும் கூடாது. ஏற்கனவே ஆண்டவர் ஒருத்தங்கிட்ட பேசினார், ஆதாம் கையில், தோட்டத்துள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது என்றார். ஆமாம், இப்போ அந்த இடத்துல இது எழுத்தில் வந்தால் சாத்தான் என்ன சொன்னால், நடுவில் உள்ள கனியை புசிக்கலாம் கூடாதுன்றதை எடுத்து என்ன பண்ணிட்டான், ஒயிட்னர் போட்டு லாம் போட்டான். புசிக்க கூடாதுன்றது கூடா கால எடுத்து தூ அழிச்சிட்டு லாம் போட்டான், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு. ஆமேன். அதனால் நம்ம சில நேரம் நோலாம் போடும்போது கூட ஒரு சிம்பலும் போட்டு விட்ருவோம். எவனா நோ அழுத்தா கூட என்ன வரும், இன்ட்டு. இந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட்லாம் இருக்கும்போது டேஞ்சர்னு எழுதியிருப்பாங்க. டேஞ்சர்னு பார்த்தோம் புரியாதவனுக்கு ஒரு மண்டை ஓடு வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன ஆகும், மண்டை ஓடு ஆகிடுவே நீ அங்கே போனால். அந்த அளவுக்கு டேஞ்சர். ஏன்னா அப்புறம் ரெட்டில் வேறு போட்டிருப்பாங்க. ரெட்டுனாலே ஆபத்து, போகக்கூடாது, டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா? அதான் ஆமென். இப்போ ஆண்டவர் பேச போகிறார். எப்படி பேச போகிறார் என்றால், நம்மிடத்திலே அந்த பார்ட் 1 பார்ட் 2 சட்டத்தை பிரிக்க போகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் எனக்கு என்னோடு உள்ள சட்டம், how you are going to act with me. 12லேருந்து 17 வரைக்கும் சட்டத்தினுடைய 2வது பார்ட்டை சொல்ல போகிறார். ஆமென். ஓகே, நம்ம ஆண்டவர் சட்ட திட்டங்கள் போட்டது நமக்கு நல்லது தான். யாராவது ஒருத்தர் ஆண்டவர் கொடுத்த பைபிள் சட்ட திட்டங்களால் நமக்கு கஷ்டம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நான் ஃபீல் பண்ணலைங்க. கர்த்தர் இந்த சட்ட திட்டங்களை நமக்கு தரவில்லை என்றால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், இது உலகத்திலே கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்களா இந்த சட்டத்தை? வேறு யார் ஏற்றுக்கிறது? யூதர்கள் 2 பேர் தான் நம்ம ஏற்றுக்கிறோம். வேறு மீதி பேர்லாம் இதை காப்பி பண்ணியிருக்காங்க, நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம். ஆண்டவர் மோசையோட நியாயப்பிரமாணம் அப்படியே நம்ம கையில் இருக்குது. இதை அப்படியே தான் அவங்களும் படிக்கிறாங்க, யூதர்களும் படிக்கிறாங்க. இதில் ஒரு மாற்றமும் அவங்க பண்ணல. அவங்க என்ன படிக்கலாம் அதான் படிக்கிறோம். யூதர்கள் படிக்கிறது. நம்ம கையில் புதிய ஏற்பாடு நம்ம கையில் இருக்குது. அவங்க கையில் புதிய ஏற்பாடுகள், மற்றபடி பழைய ஏற்பாடு யார் கையில் இருக்குது? அவங்க கையில் இருக்குது. அதை தான் அவங்க படிக்கிறாங்க. ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் பேச போகிறார். God is saying that he has divine authority over us. அவர் நம் மீது அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். தலைமையில் கை வச்சு நம்ம சொல்லமா, என் மீது என் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னும் சத்தமாக சொல்லமா, என் மீது என் ஆண்டவருக்கு மகத்தான அதிகாரம் இருக்குது. My God has supreme authority over me. எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? நான் கொடுக்க போகிறேன். ஆமாம், என்ன ரூல் பண்ண ஒரு ராஜா உண்டு. நான் ஒன்றும் அனாதை கிடையாது. நான் ஒரு பிரஜை. என்னை ஆளுகை செய்ய என் ராஜா உண்டு. எங்கள் ராஜா பேர் இயேசு ராஜா. எங்கள் ராஜா ஆல்ரெடி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் இன்றைக்கி ஹெல்ப் பண்ண என் கூட இருக்கார். நம்மலாம் பரலோகம் போயிட்ட பிறகு தான் அவர் போய் சீட்டில் உட்காருவார். நம்மலாம் கை தட்டும் பிறகு தான் சீட்டில் உட்காருவார். ஆனால் அந்த ராஜா சிங்காசனத்தில் இன்னும் ஏறி உட்காரல. ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு என் ராஜா யாருன்னு. நான் இன்றைக்கே என் ராஜாவை வணங்குகிறேன், இன்றைக்கே அவரை ஆராதிக்கிறேன். ஆமென். நம்ம மேலே சுப்ரீம் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குங்க? நம்முடைய ஆண்டவருக்கு. எப்படி இந்த அதிகாரத்தை அவர் பெற்றார்? உடன்படிக்கையின் மூலமாக. அவர் ஒன்றும் கத்தி முனையில் நீ என்னமே என்னுடைய பிரஜைன்னு சொல்ல, எனக்காக தான் உயிரையே கொடுத்துட்டு எனக்கு ராஜாவானாருங்க. எனக்காக தான் ரத்தத்தை சிந்தி என்னை காப்பாற்றிருக்காருங்க, என் குடும்பத்தை காப்பாற்றிருக்காருங்க, என்னை பாவத்திலேருந்து காப்பாற்றிருக்காருங்க, சாத்தானுங்கிற ஃப்ராடுகிட்ட வந்து என்னை காப்பாற்றிருக்காருங்க, நான் பண்ண தப்புக்கு நான் மாட்டினாங்க, என்னை காப்பாற்றினாருங்க எங்கள் ஆண்டவர். ஆமென். ஒரு இடத்துல புறா மேலே பறந்துட்டுருக்கு. கீழே பார்த்தா நிறைய நெல் இருக்குது. புறா சாப்பிட்றதுக்கு நெல் சாப்பிட கீழே இறங்குச்சு, சாப்பிடுச்சு. திரும்பி பறக்க பார்த்தா பறக்க முடியல, கால் சிக்கிச்சு. என்ன ப்ராப்ளங்க? வேடன் வலையை விரிச்சிருக்கான், மாட்டிக்கிச்சு. ரைட்டா? ரைட். இது புறா பண்ண தப்பா, வேடன் பண்ண தப்பா, யார் பண்ண தப்பு? சாரி, யார் பண்ண தப்பு? அப்படி நின்று சரியாக பேசுங்க. புறா பண்ண தப்பா, வேடன் பண்ண தப்பா? உங்களுக்குள்ளே பிரித்து பேசுங்களேன். 2 பேர் இல்லை. புறா பண்ண தப்பு. உனக்கு உங்கள் வீட்டில் நெல் இருக்க, நீ காலையில் கிளம்பும்போது சாப்பிட்டு தானே கிளம்புன இல்லை? காலையில் சாப்பிட்டு தானே உங்கள் ஓனர் உனக்கு சாப்பாடு நல்லா வயிறு ஃபுல்லாக போட்டு தானே அமிச்சார். இதெல்லாம் புதுசாக ஒரு நெல்லுக்கு நீ வர. உன் கர்த்தர் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து தானே வச்சார். ஏதோ ஒன்றை பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் நீ மாட்டுற. போய் கடனாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், நீ தானே மாட்டுற. தப்பு யார் மேலே? புறா மேலே. வேடம் வந்து சார் என் தொழிலுங்க இது. ஏங்க என் தொழிலுங்க, ஐ எம் அன் ஹண்டர், இது என் ப்ரொஃபஷன். நான் ஒரு வேடன், இது என் தொழில். எந்த பறவைலாம் ஏமாறுதோ பிடிச்சிட்டு போவேன். ஓகே,
அப்படி தான் நம்ம உள்ளே விழுந்துட்டோம். சாத்தான் அவனோட ப்ரொஃபஷன் திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவனுடைய ப்ரொஃபஷனை ஓப்பனாக பக்காவாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவன் திருடன், அவன் ஆத்துமாக்களை திருடுகிறவன், அவன் 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 பொய்யுக்கு பிதாவானவனாக இருக்கிறான். பொய்ன்னு ஒன்று இருந்தால் அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு தலைவனாக இருக்கிறான், தகப்பனாக இருக்கிறான். இவன் அவங்ககிட்ட தான் நான் போய் ஏமாந்தேன், நீங்கள் போய் ஏமாந்தீங்க, எல்லாரும் ஏமாந்தோம். என் ராஜா என்று சொல்லுகிற அந்த ராஜா தன் பிரஜையை லூஸ் பண்ணாதபடிக்கு தன்னுடைய குடிமகனை, தன்னை நம்புகிற அந்த ஏழை விசுவாசியை காப்பாற்றும்படியாக அந்த வலைக்குள் தான் வந்து நின்றார். என்னை மீட்டார். அவன் கொடுத்த தண்டனையை ஏற்றார். வலையில் மாட்டிக்கிட்ட புறாக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கொடுப்பீங்க? மரணம். கதனமா? அதிகபட்ச தண்டனை மரணம். எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றார். என்னை மறுபடியும் பறக்க விட்டார். விட்டு அவர் மரித்தார். என் ஆண்டவர் மரித்தார் என்று அவன் என்னை திரும்பவும் பிடிக்க பார்த்தான். என் ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து இப்பொழுது என்னோடு பறந்து கொண்டிருக்கிறார். நான் தேவையில்லாமல் இங்கும் அங்கும் விழக்கூடாது என்பதற்காக தன் கட்டளையை கொடுத்திருக்கிறார். இப்படிலாம் அவனோட வலையில் சிக்க மாட்டீங்க. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான்னு ஒரு வசனம் சொல்லுவான். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது உத்தமத்தை. குழந்தை அங்கே பின்னாடி விளையாடிட்டு இருக்கிறான், நீங்கள் யாருன்னா அவனை தூக்கிட்டு போயிடுங்க பார்க்கலாம். அவன் எதுக்கும் செய்ய மாட்டான். நீங்கள் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்டு திரும்பி அவங்க அம்மா கையில் தான் போயிடுவான். நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா கூட வாங்கிட்டு எங்கே தான் போயிடுவான்? 1 கோடி ரூபா உங்கள் கையில் கொடுப்பான், இல்லை எடுப்பான், எடுத்துகிட்டு எங்கே போயிடுவான்? அவன் மாற்றிக்கவே மாட்டான். அப்படி தான் நம்ம ஆண்டவரை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. நீ என்ன பண்ணாலும் நான் என் ஆண்டவருடைய பிரஜை, என் ஆண்டவருடைய வழி, அவர் தான் என் ராஜா, ஹீ இஸ் மை சுப்ரீம் அத்தாரிட்டின்னு சொன்னாலே நம்ம உத்தமமாக நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஐ ஆம் யுவர் காட். உன்னை அடிமைத்தனத்தில் மீட்ட தேவன் நானே. என்னை வியாதியிலிருந்து மீட்ட ஆண்டவர் யார் என்று எனக்கு இப்போது தெரிந்தது. என்னை கடலிலிருந்து மீட்ட ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரிந்தது. என்னை பாவத்திலிருந்து மீட்ட ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரிந்தது. பயம் என்கிற அடிமைத்தனத்திலே இருந்தேன், நான் இருந்தேன். அவமானம் என்கிற அடிமைத்தனத்திலே இருந்தேன். படிப்பு ஏறாத மக்கு நான் என்ற ஒரு அடிமைத்தனத்திலே இருந்தேன். எல்லாவற்றிலும் நான் மீண்டு இன்றைக்கு பேசுகிறேன் என்றால் என்னை அடிமைத்தனமாக எகிப்திலிருந்து மீட்டவர் யார் என்று எனக்கு தெரியும். அதுதான் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ அடிமைத்தனத்தில் இருந்த உன் ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க, 2 மாதம் தாண்டி 3ஆவது மாசத்துல கால் எடுத்து வச்சிருக்க, சீனாய் மலை அடிவாரத்தில் வந்திருக்க, உன்னை காப்பாற்றின தேவன் நானே. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அடிமைதன வீட்டில் இருந்து புறப்பட பண்ணி என்னை காப்பாற்றின தேவன் என் இயேசுவே சொன்னார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு பேரை கொடுக்கல, புதிய ஏற்பாட்டில் நமக்கு பேரையே கொடுத்துட்டாருங்க. இனிமேல் நம்ம நோ கன்ஃபியூஷன். பழைய ஏற்பாட்டில் கேட்கும்போது சொல்லுவார், நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவன். அப்போ அவங்க ப்ரே பண்ணும்போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய என் தேவனேனாலே அவர் வந்துட்டார். இப்போ இயேசுவே என்றால் அவர் வருகிறார். யெஷுவா என்றால் அவர் வருகிறார். வேற என்னங்க வேணும்? உங்களை காப்பாற்றுறது யாருமா? பயத்திலேருந்து காப்பாற்றுறது யாரு? ஆமென். நேற்றைக்கு ஒருத்தவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு இருந்தோம், நான் பாஸ்டாமெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு அவங்க அப்படி போயிட்டாங்க. நான் வெளியே வந்து ஷூ போட்டு நம்முடைய புது இடம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நம்ம சர்ச்சி பிள்ளைங்க வந்திருந்தாங்க, சில ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்காக வாங்க பாஸ்டர். நான் பண்ண போயிட்டு என்னோடய ஷூவை போட்டு ஜஸ்ட் ஷூ அப்படி போட்டு கை எடுத்த பாருங்க, என் நகமே என் விரலில் பட்டு கிழிச்சிட்டு ரத்தம் வந்துருச்சு. அப்போ என் மனதில் சும்மா சாத்தான் பேசுகிற மாதிரி இருக்குது. பார்த்தியா, யாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்கிறியா, உன் ரத்தத்தை வர வச்சிட்டேன் பார். ஒரு செகண்ட் தான் அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்தோம். ஒரு ரத்தத்தை வர வச்சிட்டேன் பார். நான்லாம் ரத்தம் பார்க்காம விட மாட்டேன். அவங்களுக்கு அவங்க மேலே எவ்வளோ கோபம் இல்லை இருந்தால் ஊ மேலே கோவப்பட்டேன். நான் பொதுவாக முன்னாடிலாம் யோசிப்பேன், நம்ம மாதிரிலாம் பண்ணோம்னா அந்த மாதிரி கொஞ்சம் ரத்தம் நம்ம விட வேண்டியது வரும் போல் அப்படின்னு. நேற்று ஆண்டவர் என்ன சில பேசினார், உன் ரத்தத்தெல்லாம் அங்கே போய் பேரம் பேசாத, என் ரத்தத்தை பேசு, என் ரத்தத்தை பேசு. உன் ரத்தம் எந்த மூளைக்கு தாங்குவியா, நீ லோடு தாங்குவியா, என் ரத்தத்தை பேசு. நான் தொடச்சிட்டு சொன்னேன், இயேசுவின் ரத்தம் என்னையும் காப்பாற்றும், அந்த மகளையும் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றும். ஹல்லேலூயா. இது வேஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நாம் போடுற எல்லா எஃபர்ட்டையும் சிலுவையின் கீழே கொண்டு வந்து வச்சுட்டு சொல்லணும், அவர் அன்றைக்கு சிலுவையில் தொங்கினதினால்தான் நீ ரட்சிக்கப்பட்டாய் மகளே, நீ ரட்சிக்கப்பட்டாய் மகனே. நான் சொன்ன சுவிசேஷத்தை காட்டிலும் அவருடைய மரணமே பெரியது, அவருடைய ரத்தமே பெரியது. அவர் தான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார்.
Hallelujah. He has divine authority over me. என் மீது சுப்ரீம் அத்தாரிட்டி என் ஆண்டவருக்கு இருக்கிறது. பெரிய அதிகாரம், எல்லாரையும் தாண்டின அதிகாரம் என் ஆண்டவருக்கு இருக்கிறது. அவர் பேர் யெகோவா தேவன். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ண போகிறேன், நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று 10 கட்டளைகளை சொல்லுகிறார். முதல் 4 கட்டளைகள் நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கட்டளைகள். டியூட்டிஸ் டுவர்ட் காட். we have duty for God. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்துக்கிறீங்க? 4 வேலை தான், 4 ஊழியம் தான் அவர் நம்ம கையில் கேட்டிருக்காரு. மொத்தம் 10 கட்டளை. அப்போ மீதி யார் உங்களுக்குள்ளே செஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு 4 எனக்கு நீ செய்ய வேண்டியது. ஆமென். ஃபஸ்ட்டு 4, லாஸ்ட்டு 4ல் பிரதர் சிஸ்டர், லாஸ்ட்டு 4ல் ஐயா டைம் கிடச்சா ஆண்டவருக்கு வரேன், டைம் கிடச்சா ஊழியம் பண்ணுறேன். நோ, நான் டைமை அலோகேட் பண்ணி ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் வேலைக்கு கொடுப்பேன். அஃப்கோர்ஸ் டைம் டேபிள் பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் சொல்லும்போது சொல்லும் என் ஆண்டவருக்கு முதன்மை. ஆமென். நம்பர் 1, மோனோதீசம். ஒரே தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. பாலிதீசம் கிடையாது, மோனோதீசம். என் ஆண்டவர் ஒருவரே, ஆனால் திருத்துவமாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. என்னை அடிமதத்தில் விடுதலை ஆக்கின தேவன் ஒருவரே. அந்த தேவனுடைய பேர் நமக்கு தெரியும், ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்றார், ஒரே ஒருவர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரே தேவன். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? உங்கள் ஆண்டவர் ஒரே தேவன். அவருடைய பேர் என்னங்க? இயேசு. அப்புறம் நாங்கள் இயேசு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார். என் இயேசு என் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அவர் திருத்துவ தேவனாய் இருக்கிறார். த ட்ரையூன் காட், ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். அவ்வளோதான். அதுக்கு மேலே போய் பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. என் தேவன் ஒருவர் தான். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி. ஓகே. ஸோ இதை கட்டளையாய் கொடுக்குறேன். God wants to check whether the Israelites are obeying or disobeying. பார்க்குறார். ரெண்டாவது, எந்த அளவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோன்றதை அளக்கிறார். இப்போ நம்ம பிள்ளைங்களை அடிக்கும்போது என்ன சொல்லுவோம்? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் காலையிலேருந்து. இதை உடைச்சான், அதை உடைச்சான், இதை உடைச்சான், இதை உடைச்சான், இதை உடைச்சான், லாஸ்ட்டில் வந்து இதை உடைச்சான் பாருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அப்போனா we are measuring, அளக்கிறோம். கீழ்ப்படுதலையும் அளக்கிறோம். நல்ல பையங்க, சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிருச்சு, காலையில் வந்தால் எங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல பிள்ளைங்க. we are measuring the obedience. we are also measuring the disobedience. If we obey, there is reward. If we disobey, there is punishment. இதில் எந்த குழப்பமும் இல்லையே. நம்ம எப்படியோ அப்படி தான் நம்ம ஆண்டவர். மாற்றி சொல்லணும், நம்ம ஆண்டவர் எப்படியோ அப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் டிஸ்ஓபே பண்ணவன் காலில் விட்டு சாரி கேட்டான். இப்போ ஆப்ரேட் பண்ண போகிறது தான் கிரேஸ். ஓகே. நியாயப்பிரமாணம் மோசே மூலியமாக கொடுக்கப்பட்டது. அது சத்தியம். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான. தப்பு பண்ணிட்டாமா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அவனை சாவடிச்சிடணும். டக்குன்னு ஆண்டவர் காலில் போய் வந்துட்டான். திரும்பி பண்ண மாட்டேன் சாமி, என்னை மன்னிச்சிரு. அவர் கேட்டார், பண்ணுவியாடா? பண்ண மாட்டான்னு. சரி பொழைச்சி போ. அப்போ கண்ணுக்கு கண்ணு, என் கண் எடுத்துக்கோ. பல்லுக்கு பல்லு, என் பல்லு எடுத்துக்கோ. ஜீவன் எடுத்தானே, என் ஜீவன் எடுத்துக்கோ. வண்டர்ஃபுல். நானே உன் தேவன். ஹல்லேலூயா. எஸ், ஐ ஹேவ் காட். ஆண்டவருடைய அன்பு அனாதி அன்பாக இருக்கிறது, நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கிறது. இதை பேச வேண்டும் என்று மோசேயை பார்த்து சொன்னார். யூ ஹேவ் டு ஸ்பீக் ஆல் தீஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் டு தீஸ் பீப்புள். இந்த ஜனங்களிடம் நீ பேச வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜனங்கள் நான் பேசினதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி மோசே மூலமாக இதை பேசுகிறார். ஸோ இன் அ ரிலேஷன்ஷிப் தேர் ஷுட் பி அட்லீஸ்ட் 2 people. 2 பேர் இருக்கணும். கணவன் மனைவி உறவுக்கு 2 பேர், மினிமம் 2 பேர். அதுபோல் 2 பேர் தான் ஆண்டவர், மனிதர்கள். ஹல்லேலூயா. இதில் தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் பிளட்ஜ் பண்ணுறார். நான் வாக்கு பண்ணி தரேன், நான் அதில் ரியலாக இருப்பேன், நீ ரியலாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் அ ப்ராமிஸ் டுடே. இஃப் வி ரிஜெக்ட், தர் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ அவரை சார்ந்த விஷயங்கள், அவரோடு எப்படி இருக்க வேண்டும், அவரை அன்றி தேவர்கள் இல்லை என்பதை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்லி தர போகிறாங்க. ஸோ அவர் காட் இஸ் காட் அபவ் நேச்சர். அப்போ இயற்கைக்கு மேலே என் தேவன். God is above sun, moon, stars, sky எல்லாம். சூரியனை பார்க்கலாம், அதோடைய பிரம்மாண்டம் தெரியும். ஆனால் நமக்குள்ள என்ன, இந்த சூரியனே படைத்தவர் தான் ஆண்டவர். நம்ம ஒரு ஸ்டெப்பு மேலேயே போயிடணும். கடலை பார்க்குறோம், கடலுடைய பிரம்மாண்டம். இந்த கடலுக்கு மேலே
என் ஆண்டவர். கடலை வணங்கக்கூடாது சொல்லணும். கடலை பார்த்து உன்னே ஒருத்தர் படைச்சார், அவர் தான் எங்கள் அப்பா, அது எங்கள் டேடி. நாங்களாம் பெரிய டீம். என்னங்க பெரிய டீம்? கடலை படைச்சவர் தான் எங்கள் ஆண்டவர், சூரியனை படைச்சவர் தான் எங்கள் ஆண்டவர். நான் அதனால தான் என் ஆண்டவருக்கு நான் ஆராதனை செலுத்துகிறேன். மை காட் இஸ் ஹோலி, ஹீ இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தோஸ் சப்போஸ்டு காட். சரி, புரிஞ்சுக்கணும். தேர் இஸ் அ ரியல் காட் அண்ட் தேர் இஸ் அ சப்போஸ்டு காட். நான் இந்த ஸ்டாண்டு தான் கடவுள் நினச்சிக்கிட்டேன், நான் இதுதான் கடவுள் நினச்சிட்டேன், இதுதான் கடவுள் நினச்சிட்டேன். தேர் சப்போஸ்டு காட். எங்கள் அம்மா அப்பா நினச்சிட்டாங்க இது கடவுளாம்பா அப்படின்னு சொன்னாங்க, அப்படியே நினச்சிட்டோம். தேர் சப்போஸ்டு காட், பட் திஸ் இஸ் த ரியல் காட் டாக்கிங் வித் அஸ், டாக்கிங் வித் இஸ்ரேல், டாக்கிங் இன் மை ஹார்ட். எனக்கு ஆபத்தில் நான் அவர் கையில் பேசுகிறேன், நானே நினச்சிட்டு என்கிட்ட பேசுகிறேன். எனக்கு ஒரு ஆபத்து, என்னை காப்பாற்று, என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியல. அப்போ என் மனசில் தோணுது இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கார். அப்போ என் மனசுலேயே பேசுகிறேன், இயேசுவே நீ உண்மையான கடவுளாக தான் என்னை காப்பாற்றுன்னு என் மனசில் பேசுகிறேன். அப்போ நான் என் மனசாட்சி கூட பேசும்போது எனக்குள்ள இந்த கர்த்தர் வந்து என் ஜபத்துக்கு பதில் தரார். அவர் தானே கர்த்தர். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அந்த கர்த்தர் தான், அவர் பேர் இயேசு என்று பைபிள் எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்படி மனதுக்குள்ளே கூட கதவை பிடிக்கிட்டு ஜெபம் பண்ணால் அவர் உதவி செய்வார்னும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு கர்த்தர் யாருன்னு. அவர் இங்கெல்லாம் இல்லை, நான் கூப்பிட்டா என் பக்கத்தில் இருக்கார். அவர் வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தான் என்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார், கடன்லேருந்து மீட்டார், வியாதியிலேருந்து மீட்டார், மரணத்திலேருந்து மீட்டார். ஒரு நாள் லாஸ்ட்டாக எல்லா பரிசுத்தவான்களும் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பி சொல்வார், உன்னை மரணத்திலிருந்தும் நான் தான் மீட்டேன், எழுந்திரு என்று சொல்லும்போது எல்லாரும் அழுவாங்க. அவரே வந்து ஆட்டுக்குட்டியானவர்கள் கண்ணீரை துடைப்பார். ஏன்னா எகிப்திலுடைய பிரின்சிபலை மாத்திர, எகிப்துக்கு தொட்டதெல்லாம் கடவுள். அந்த எகிப்துடைய தேவர்கள் தேவதைகள் மேலே நியாயத்தீர்ப்பை கொடுக்கும்படியாக தான் அவங்க எதெல்லாம் கடவுளாக வணங்கணும். அதுக்கு மேலே வண்டு, பேனு, தவளை, நைல் நதி, பாம்பு, இதெல்லாம் அவங்க தேவர்கள். அதை காட்டிலும் ஒரு வல்லமை உள்ளவர் என்பதை காட்டினாராங்க. இங்கே வந்து சொல்லிட்டார், திரும்ப அந்த மாதிரி என்னது தவளையை வணங்குறது, தண்ணீரை வணங்குறது, சர்பத்தை வணங்குறது, கோலை வணங்குறது இருக்கக்கூடாது. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி பேசுகிறார். அல்லேலூயா. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிமாண்டிங். நான் தான் உன் கர்த்தர், என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் இல்லை என்று சொல்லி மேலே வானத்திலும், வானத்தை பாருங்க, என்னென்ன தெரியுது உங்களுக்கு வானத்தில்? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வானம், மேகம், மழை, இடி, வேறு என்னென்ன தெரியுமோ, தெரிய போதோ தெரில. அதில் ஒன்றை கூட நீ சிலையாக வைக்கக்கூடாது. 4ஆம் வசனத்தில் வானத்தில் எதையும் செய்யக்கூடாது. கீழே பூமியில் எல்லாம் இருக்குது. மரம், நீர், நெருப்பு, ஆறு, ஓடை, நீரோடை, களிமண், மரம், கட்டை, கோல்டு, சில்வர், எதலையும் ஒரு கடவுள் நீ செய்யக்கூடாது. நான் பாருங்கள், வானத்தின் கீழே, பூமிக்கு மேலே, பூமியின் கீழ் தண்ணீரிலும், கீழே போய் கடலில் ஒரு பொம்மை பார்த்தேன், அதான் கடவுள். நோ, ஒப்பான ஒரு சொர்பத்தை யாரும் வைக்கிறதுல நீ உனக்கு உண்டாக்கவே வேண்டாம். யூ ஷுட் நாட் மேக் இட், செய்ய கூட வேணாம். லிசன், இது எதுக்குங்க? பைபிள் படிக்கிறதுக்கு. இது எதுக்குங்க? பைபிள் வைக்கிற ஸ்டாண்ட். இது எதுக்குங்க? நான் ஃபோன் பேசுறது. இது எதுங்க? மைக் பேசுறதுக்கு. ஒருத்தர் ஒரு சின்ன சிலையை வச்சுருக்க, இது எதுக்குங்க? நான் வணங்குறதுக்கு. ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். நீ ஏன் செய்கிற? இது எதுங்க? கப்பு எதுக்கு பண்ணுற? தண்ணி குடிக்க. இது எதுக்கு பண்ணுற? வணங்குறதுக்கு. செய்யக்கூடாது. நான் சொல்ல அது பாருங்கள், உனக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஏன் அதை உண்டாக்குகிறாய்? ஏன் அந்த விக்கிரகத்தை உண்டாக்குகிறாய்? அதை நீ வணங்கும்படி உண்டாக்குகிறாய் என்றால் யூ ஷுட் நாட் டூ இட், யூ ஷுட் நெவர் டூ இட். ஒரு படம் வரைகிறீங்க, ஏன் அதை வரைகிற? இல்லைங்க ஆர்ட்டில் வைக்க போகிறேன், குட். இல்லை வணங்க போகிறேன், நோ, கேனாட் டூ. ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிட்டார். செய்ய கூடாது. யூதர்கள் செய்ய மாட்டாங்க, நாமளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டு அதை பார்த்து நீ வணக்கம் வச்ச மாட்ட, நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது. ஏன் அதை நீ வாஷ் பண்ணுற? ஏன் அதை க்ளீன் பண்ணுற? ஏன் அதுக்கு மகிமை செலுத்துற? ஏன் அதுக்கு கோல்டு கொடுக்குற? ஏன் அதை பெருசாக பண்ணுற? ஏன் அதை நமஸ்கரிக்கிறாய்? ஏன் அதை சேவிக்கிறாய்? 5th verse, நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி வணங்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி விழ வேண்டாம். ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? உன்னை படைத்த தகப்பன் நான் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது ஒரு கல்லை பொம்மையை வச்சுட்டு கீழே வந்து என் தகப்பன் என்று சொன்னால் உன் தகப்பன் எப்படி கோபப்படுவானோ அது போன்றுதான் ஒரு சரியான கோபம். ஐ எம் a jealous God. எனக்கு அந்த விஷயத்தில் என்ன வந்துடும்? கோபம். ஐ மீன் ஜெலசினா பொறாமைன்னு சிலர் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் மேலே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு மனைவி சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஹஸ்பண்ட் கோச்சிக்கிட்டார். எப்படி கோச்சிப்பார்? எல்லார் கையிலும் கோச்சிக்கிற மாதிரி கோச்சிப்பாரா? வித்தியாசமாக கோச்சிப்பாரா? வித்தியாசமாக கோச்சிப்பார். ஏன் நீ அப்படி பண்ண? ஒன்றும் இல்லைங்களாங்க நம்ம நினைப்போம்.
அது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். கரெக்டாக? மனைவி ஹஸ்பண்ட் கையில் கோச்சிப்பாங்க, நம்ம தூரத்துலேருந்து பார்த்துப்போம். ஆனால் வித்தியாசமாக சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ எப்படி பண்ணலாம், நீனா அவ்வளோவா ஊயின்வாங்க. ஏன்? ஜெலசி பெரிய பிரச்சனை ஆகிடும், அடிதடியில் போகும். தப்பு பண்ணாலும் காலில் வந்து சரண்டாகலாம் செத்தாங்க. கரெக்டு தானே? அதான் ஜெலசி. ஒரு ஸ்டெப்பு மேலே போகுது. நான் உன்னை படைத்ததினால் நீ மிஸ்டேக் பண்ண எனக்கு எரிச்சல் வந்துடும். நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். யூ cannot go. This is God's jealousy. Jealousy comes on the people who are faithful. திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். Jealousy comes for the people who are faithful. இவன் உண்மையாக இருக்கான். Upon the faithless people, உண்மை உள்ளவன் உண்மை இல்லாதவள் மேலே வரும்போது வரும், அதான் ஜெலசி. உண்மை உள்ளவள் உண்மை இல்லாதவன் மேலே வருகிறது, அதான் ஜெலசி. அந்த அளவுக்கு கோவப்படுவார். கோவம் வந்துச்சு, கதை அவ்வளோதான். சொல்லுகிறார், 4ஆம் 5ஆம் தலைமுறை வரைக்கும், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிப்போம். நீ தப்பு பண்ணிட்டு போயிடுவ, உன் மேலே எரிச்சல் இருக்கும். உன் மேலே உள்ள எரிச்சல் உன் பையனை பார்க்கும்போதே வரும். உன் மேலே உள்ள எரிச்சல் உன் பேரனை பார்க்கும்போது வரும். உன் மேலே உள்ள எரிச்சல் உன் கொல்லு பேரனை பார்க்கும்போது வரும். உன் மேலே உள்ள எரிச்சல் உன் எள்ளு பேரனை பார்க்கும்போது வரும். 4 தலைமுறை அதே மூஞ்சி, அதே மாதிரி பேசுகிறான், அதே ஊர் என்கிற நிலை வரும். என்னுடைய எரிச்சல். ஆகையால் நீ இவைகளை உண்டு பண்ணவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். நீ என்னை ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கிளியரில் 100% கிளியர். எதுவுமே எதுக்குங்க செயினு, எதுக்குங்க இந்த கிராஸு போட்டுக்கிறதுக்கு, எதுக்குங்க இந்த கிராஸு வணங்குறதுக்கு அலோடு இல்லை. கிராஸ் கூட எதுக்குங்க இந்த பொம்மை, அழகுக்கு சரி பொழைச்சி போ. எதுக்குங்க இந்த பொம்மை, வணங்குறதுக்கு நாட் அலோடு. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி பண்ணுவது அவரை அப்படி இந்த மாதிரி செய்வது, இப்படி செஞ்சுட்டோம் அவருக்கு பிரியம் இல்லாமல் என்றால் இட் பிரிங்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்பான் காட். ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குகிறதா இருக்குது. ஆனால் மாறாக என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொடுக்குறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்வேன். எனக்கு கோபம் வந்தால் ஒரு அடி. சும்மா யோசிப்போம். உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க மேலே கோபம் டெய்லி அடிக்கிறீங்களா, அன்றைக்கி ஒரு அடி அடிச்சு விட்டிங்களா? ஆனால் சாப்பாடு எப்போ போடுறீங்க? உயிராக இருக்கிற வரைக்கும் போடுறீங்க. அதுதான் நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அடி. அதுவே பெரிய விஷயம், அதுவே நம்மளால் தாங்க முடியாது. தலைமுறைக்கே போயிட்டார், நம்ம தாண்டி எடுத்து. ஆனால் நீ நல்லவனாக இருந்தேன்னா 1000 தலைமுறை. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவரை வணங்குகிற பிள்ளைகளே, ஒருவேளை லைஃப்பில் நம்ம கையில் பணம் இல்லாமல் போகலாம், வெற்றி பெறாமல் போகலாம். அவர் சொன்னாரே அந்த வசனத்தோடு இருக்கிறோம். நம்மளிலேருந்து 1000 தலைமுறை அவர் பார்த்து கொள்வார். பார்ப்பதற்கு நாம் இல்லாமல் இருக்கலாம், அவர் பார்த்து கொள்வார். ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர். வி ஆர் ரெஸ்பெக்டிங் அண்ட் ஹானர் காட். நெக்ஸ்ட் அவர் பேச போகிறாரு, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அவருடைய நாமம், யூ கேனாட் டேக் த நேம் ஆஃப் த லார்ட் யுவர் காட் இன் வெயின். அவர் பேரை நீ யூஸ் பண்ண, என் பேரை நீ ஏன் யூஸ் பண்ணுற? டோன்ட் யூஸ் காட்ஸ் நேம் irrelevantly. irrelevant-ஆ பேசக்கூடாது. ஏங்க நீங்களாம் ஒரு பாஸ்டராக ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்னு நான் அவரை பார்த்து சொல்கிறேன். அவர் என்னை பார்த்து சொல்கிறார் பப்ளிக்கில், தேவையில்லை. என் பேரை போய் irrelevant-ஆக யூஸ் பண்ணுறேன். நீங்களாம் ஒரு கிறிஸ்டியனா அப்படின்னு நான் உங்களை பார்த்துக்கிறேன், அவங்க என்ன பார்த்துக்கிறேன், நீயா ஒரு கிறிஸ்டியனா? பப்ளிக்கில் என் பேரை ஏன்டா யூஸ் பண்ணுறீங்க? அவர் பேரை சொல்லி நீலாம் ஒரு பிரதரா, நீங்களாம் இந்த ஊருக்காரா, நீங்களாம் இந்த இனத்துக்காரான்னு பேசு. ஏன் என் பேரை யூஸ் பண்ணுற? டோன்ட் யூஸ் மை நேம் ஃபால்ஸ்லி. டோன்ட் யூஸ் மை நேம் இன் ஃபால்ஸ் அக்யூசேஷன். நம்ம கூட தெரியாமல் சில நேரம் பேசிடுவோம், நீலாம் ஒரு கிறிஸ்டியனாமா, நீலாம் பைபிள் தூக்குறிய. நோ நோ நோ, அது அவர் பேரை நம்ம எடுக்க விடுங்க. நோ என்று சொன்னார். டோன்ட் யூஸ் மை நேம் irrelevantly. ஒரு வழியாக இருக்க ஃப்ளிப்பன்ட்லி, சும்மா அப்படி ஃப்ளிப் பண்ணுற மாதிரி சும்மா ஆண்டவர் எடுத்துக்கொண்டு. நோ, யூ cannot யூஸ் மை நேம் ஃபால்ஸ்லி. பொய் என் பேர் எடுக்கக்கூடாது. யூ cannot யூஸ் மை நேம் ஃபார் ஸ்வேரிங். எஸ் சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், cannot யூஸ் மை நேம். அப்படிலாம் நீ பண்ணியனா, என் பேரை கேஷுவலாக எடுத்தீங்கன்னா, என் பேரை நீ ப்ரொஃபைன் பண்ணுறதா அர்த்தம், நீ என்னை ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆமென். உங்கள் வீட்டில் 1 கிலோ தங்கம் இருக்குது, சும்மா வந்து வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு போகுமா, உள்ளே தான் இருக்குமா? ஏன்? அது ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி. நீங்கள் டிகிரி படித்த சர்டிஃபிகேட் இருக்குது, அப்படியே வெளியில் வடை பஜ்ஜி பூரிலாம் வாங்கிட்டு வரும்போது அந்த சர்டிஃபிகேட் இங்கே இருக்குமா, பீரோவில் இருக்குதா பத்திரமா? ஏன்? இட் ஹேஸ் ரெஸ்பெக்ட். என் ஆண்டவருடைய பெயரை
முக்கியமான இடத்தில் தான் நான் உபயோகப்படுத்துவேன் என்று இன்றைக்கு நான் முடிவெடுக்க வேண்டும். சும்மா ஆண்டரை வீணில் வழங்க துதிக்க எடுக்கலாம். ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாத நம்ம ஆண்டவர் பேரை சொல்கிறதுனால மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகும்போது இர்ரிலவெண்ட்டாக ஃபால்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது என்பதை கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட்டு சொன்னார் சாபத், ஓய்வு நாள். ஆமென். 8th verseல் சொன்னார் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பார். ஓய்வு நாள் பெயர் பாருங்க, அவரும் ஓய்ந்திருந்தார், நாமும் ஓய்ந்திருக்கும்படி செய்கிறார். ஒரு தம்பி சொன்னார், இன்றைக்கி பையன் ஸ்கூலுக்கு போகல. ஏன்பா? அவங்க அம்மா லீவ் போட்டாங்க. அவங்க அம்மா லீவ் போட்டதுக்கும் இவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காரணம், அவங்க மம்மி லீவ் போட்டால் அவனும் போட்டுருவான். ஏன்னா குழந்தை என்ன சொல்கிறான், எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, நான் இருப்பேன். எங்கள் அம்மா தூங்குறாங்க, நான் தூங்குவேன். அது போல தானே நம்ம ஆண்டவர் ரெஸ்ட்டில் இருக்கிறார், நம்ம ரெஸ்ட்டில் இருப்போம். ஹல்லேலூயா. அந்த குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கள், அதுக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் மம்மி லீவ் போட்டாங்களா, நானும் லீவ் போட்டேன். காலையில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்கள் அம்மா என்கிட்ட அன்பாக நடந்துட்டாங்க, எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க, எங்கள் அம்மா இன்றைக்கி தான் இருந்தாங்க. அந்த குழந்தை சந்தோஷமாக சொல்லுவது போன்று, ஓய்வு நாளிலே நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன் என் மகனே, நீயும் இரு. அந்த ரெஸ்ட் பண்ணுற நேரத்தில் யூ நீட் டு ஹாவ் கம்யூனியன் வித் மீ. என்னோட நீ பழகு, பேசு, ஃபெலோஷிப் வை, என்னை துதி. அந்த குழந்தை அந்த அம்மா போய் எங்கள் மம்மி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது அந்த தாய் மனம் உருகுறது போல் நீங்களும் நானும் ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு நாள் எடுத்து எங்கள் ஆண்டவர் தான் எனக்கு பிடிக்கும் அப்பா என்று ஆராதிக்கிறோமே, அது அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதுக்கு ஒரு நாளே கொடுத்தார், 7th day. ஹல்லேலூயா. 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். ஆமென். இந்த நாளையும் எனக்கு கொடு. ஆமென். என்னை அன்றி வேறு தேவர்கள் நீ உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், என்னிலே அன்பு கூற வேண்டும், என் பெயரை வீணில் வழங்கக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். 4 முடிஞ்சிச்சு. அடுத்த 6th வந்து திஸ் இஸ் டியூட்டி டுவர்ட்ஸ் அதர் பீப்புள். ஐ ஹாவ் டியூட்டி, வி ஹாவ் டியூட்டி. நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, சமுதாயத்துக்கு பங்கு இருக்கிறது, நாட்டுக்கு பங்கு இருக்கிறது, வீட்டுக்கு பங்கு இருக்கிறது. ஒரு ஆண் பிள்ளை வீட்டில் பிறக்கிறான்னா நிறைய பொறுப்புகள் கொடுத்துருவாங்க. நீ தான் அம்மாவை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், பஸ்ஸில் கொண்டு போய் விடணும், ட்ரெயினில் கூட்டு வரணும், பைக்கில் கூட்டு வரணும் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? டியூட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் சமுதாயத்துக்குன்னா அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை பார் போய் ஹெல்ப் பண்ணாங்க, தண்ணி அடிச்சிருந்தா அவர் எடுத்து விடுது, நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க. இது போல் வி ஹேவ் டியூட்டி டுவர்ட்ஸ் அதர்ஸ். 30 லட்சம் பேர், 3 மில்லியன் பீப்புள் கையில் பேசி கொண்டிருக்கிறார். யூ ஹேவ் டியூட்டி. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டியூட்டி? யூ ஹேவ் டியூட்டி டுவர்ட்ஸ் யுவர் பேரண்ட்ஸ். யுவர் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட். கொஞ்சம் புரிஞ்சுங்க தேவஜனமே, நம்ம அம்மா அப்பா நம்ம ஃப்ரெண்டே கிடையாது. டேய் அப்படின்னு சொல்கிறது, ஏய்ன்னு சொல்கிறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, அவர்களை இழிவுபடுத்துவது, அது தவறு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? we cannot take it for granted. உன் பெற்றோரை நீ கனப்படுத்த வேண்டும். this is a foundational stability. பூமியில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதுக்கும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க. இந்த பூமியில் உன் மேலே உன் அம்மா அப்பாவை கொடுத்த, நீ ஞானியாக இருந்தியனா, நீ தான் பெரியாளாக இருந்தேனா, உன் வயத்தில் உங்கள் அம்மா அப்பா பிறக்க வச்சுருப்பேன். நீ ஞானி அல்ல, நான் தான் ஞானி. அதனால தான் அவங்க வயத்தில் உன்னை பிறக்க வச்சு. நம்ம பேரண்ட்ஸை பார்க்கும்போது சிலர் பேக்குமா இருக்கும், இந்த அம்மா பாரு, இந்த அப்பா பாரு. இல்லை, I have put this in the order. Amen. So you need to respect. எத்தனை பேர் பெற்றோரை கனம் பண்ணலாம்னு சொல்கிறீங்க? You need to respect, then you need to receive the blessings. தகப்பனின் தாயும் கனம் பண்ணும்பொழுது உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். You need to receive the blessings. உன் தகப்பனையும் உன் தாயும் நீ கனம் பண்ணும்போது உனக்கு என்ன வரும்னு சொல்கிறாருங்க திருச்சபையே? பூமியில் நீடித்த நாட்களாய் வாழ்வோம். ஆமென். ரைட். சொல்லிட்டு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன் சொல்கிறார், யூ ஷால் நாட் மர்டர். கொலை செய்யக்கூடாது. ஆமென். ஆமாம். நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய மனது மற்றவருடைய உயிரை எடுப்பதை பற்றியே யோசிக்கக்கூடாது. அதுக்குண்டான காட்சிகளை பார்க்கக்கூடாது. அதுக்குண்டான எந்த ட்ரைனிங் எடுக்கக்கூடாது. அப்பேற்பட்ட நிகழ்வுகளை அதிகமாக பார்க்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவர்களை உயிர் கொடுக்கக்கூடிய என்ன ப்ரொஃபஷனோ அத்தனையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். உயிர் எடுப்பதல்ல, உயிர் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். டூ நாட் மர்டர். யூ ஷல் நாட் மர்டர். கொலை செய்யக்கூடாது என்று சொல்லிட்டாரு. யூ ஷல் நாட் கமிட் அடல்ட்ரி. அடல்ட்ரி என்றது நாங்கள் ஃபெய்த்லெஸ்னஸ். கர்த்தர் கணவன் மனைவியாய் இணைந்து திருமண பந்தத்தில் கொண்டு வரும்போது அந்த பந்தத்தை விட்டு வெளியில் உறவு வைப்பதை தான் இதை சொல்லுகிறது. ஸோ வயலேஷன் ஆஃப் த மேரேஜ் கவர்னன்ட், வயலேஷன் ஆஃப் த மேரிட்டல் கவர்னன்ட். ஸோ அந்த கவர்னண்ட்டை நீ பிரேக் பண்ணினா ஏன் முன்னாடி தப்பு பண்ணாத அர்த்தம். இந்த 10 கட்டளையும்
நம்ம பண்ணிட்டோன்னு வைங்களேன், மற்றவங்களுக்கு முன்னாடி பண்ணதா இல்லை, அவருக்கு முன்னாடி பண்ணதாகிடுது. ஏன்னா அவர் தான் ரூல் போடுறார். ஓகே, யூ ஷல் நாட் ஸ்டீல். ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அது அவர் பேனா, அது அவர் பொருள், அவருடையது. அதை நீ எடுத்துக்கொள்ள கூடாது, அது அவனுடையது. இதை நம்ம இப்படி பண்ணும்போது we will have integrity. நம்ம உத்தமமானவர்களாக இருப்போம், மற்றவர்களை நம்மை நம்புறாங்க. do not give false testimony. பொய்யான ஒரு வாக்கு மூலத்துக்கு, அதாவது பொய் சாட்சி சொல்வதற்கு நீ போக கூடாது. யூ ஷுட் ப்ராக்டிஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் இன் லீகல் மேட்டர்ஸ். ஏன் பொய் சாட்சின்னு சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும். 2-3 சாட்சிகளோடு வந்து நிற்கணும் ப்ரூவ் பண்ண. அப்போ அது 3மே பொய் சாட்சியாக இருந்தால் என்ன யார் பார்த்துன்னுக்கிறான் நினைப்பான், இல்லை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறான். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொன்னது. he wanted justice in his team members, in his country. தன் மக்கள் மத்தியிலே நீதியும் நியாயமும் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். எல்லா பாவத்துக்குமே துவக்கம் வந்து இச்சை தான் என்பதை காட்டி கொடுக்கும்படியாக நீ இச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டாருங்க. பிறனுடைய வீட்டை, பிறனுடைய பொருளை, பிறனுடைய மனைவியை, பிறனுடைய வேலைக்காரனை, வேலைக்காரியை, எருதையை, கழுதையை, எதையும் இச்சியாதிருப்பாங்க. அது மேலே ஆசைப்படாத. யூ நீட் டு காட் யுவர் ஹார்ட். ஆண்டவரே, அந்த மொபைல் மாதிரி எனக்கு ஒரு மொபைல் தாங்கன்ட்டு நீங்கள் போயிடணுமே தவிர அந்த மொபைலே எனக்கு வேணும்னு யோசிக்க கூடாது. பிறனுடையதே, அது நம்ம பேரில் மாற்ற முடியாது. அப்படி மாற்றினா கூட, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட, அப்படி ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டிங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட பழைய ஓனர் பேர் இருக்குமா இருக்காது, அதில் டாக்குமெண்ட்டில் இருக்கும். புதுசாக வாங்கினா நம்ம பேர் இருக்கும். அதனால் பிறனுடையதை இச்சிக்காத, நான் உனக்கென்று நன்மையானதை தருகிறேன் என்று சொன்னார். இப்போ நம்முடைய சர்மனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வரும். அது என்னென்னா, we need to surrender toward God and we need to worship God. நான் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஆண்டவரே அப்படின்ற பிறகு அப்படியே போகக்கூடாது. we need to worship God. ஜனங்க என்னென்னத்தை பார்த்தாங்களாம், இந்த மலை, சீனாய் மலை இன்றைக்கி சவுதி அரேபியாவில் இருக்குது. அந்த குறிப்பிட்ட மலை மட்டும் பெரிய மலை, மேலே டாப் மட்டும் கருப்பாக இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள் சொல்லப்படுறது, ஜனங்கள் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசையை நோக்கி, நீர் எங்களுடைய பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களுடைய பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என் தேவன் வல்லமை உள்ளவர், அதனால் அவரை ஆராதிக்கிறார். நம் தேவன் அன்புள்ளவரா? நம் தேவன் வல்லமை உள்ளவரா? என்ன வல்லமை? அவர் பேசினார், மலை மேலே இறங்கி மலை ஃபுல்லாக நெருப்பாயிடுச்சு, மலை டாப் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. பவர்ஃபுல்லான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பட் so lovable. He comes and touches with us with his tender hands. தன்னுடைய மென்மையான கரங்களினால் நம்மை தொடுகிறார். ஆனால் பராக்கிரமம் உள்ள தேவன். Hallelujah. So we need to give reverence to God. தேவனுக்கு இப்பேற்பட்ட மகிமையை கொடுத்து நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஜனங்களுக்கு பார்த்து சொன்னார் மோசேஸ், நீங்கள் பயப்படாதீங்க, தேவன் எழுந்தருளி இருக்கிறார். God has arisen among you. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருந்திருக்கிறார் என்று சொல்ல, ஜனங்கள்லாம் தூரத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். மோசே அந்த கார்மேகத்துக்கு கிட்டே சேர்கிறான். தேவனுடைய மகிமையை மக்கள் காண்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வசனம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம தேவனை காணப்போம். அப்படியே பேசிகிட்டு இருந்து ஆண்டவர் தன்னோட வேர்ட்ஸை கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ என்ன கண்டினியூ பண்ணுறாருன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இனிமே பலிகள் எல்லாம் சொல்லி தரப்போகிறார். சர்வாங்க தகன பலி ஒரு பலியாக சொல்லி தரப்போகிறார் இல்லை. அப்போ அந்தி பலி, சந்தி பலி, எத்தனை காளை, எத்தனை வெள்ளாடு, இதெல்லாம் சொல்ல போகிறாரு. சொல்லும்போது ஒரு ஆல்டர் பில்ட் பண்ணோம், ஒரு பலிபீடத்தை மேலே. அந்த பலிபீடத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். Now God is teaching them how to worship him. அந்த வர்ஷிப்பில் பிளட் இருக்குது, ரத்தம் பற்றி பேச போகிறார். பலி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி பேச போகிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட தெரியும், ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்போது இயேசுவின் ரத்தம் தான் நமக்காக பரிந்து பேச போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு கல்லினால் நீ பலிபீடத்தை உண்டாக்கு, மண்ணினால் உண்டாக்காது. நீ வெள்ளினால் எந்த தெய்வத்தை உண்டாக்க வேண்டாம், வெறும் பலிபீடத்தை மட்டும் உண்டாக்கு. பலிபீடத்து மேலேயாவது ஒரு சிலை வைக்கலாமா? நோ 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 நோ, வெறும் பலிபீடம். அந்த பலிபீடத்து மேலே நீ ஏறவே கூடாது. வெட்டின கல்லுகளினாலே கட்ட வேண்டாம். அதனால் அதை நீ அது மேலே ஏறவே கூடாது. உன் கால் அது மேலே பட்டே இருக்கக்கூடாது. உன் நிர்வாணம் அதில் காணப்படாதபடிக்கு
படிகளில் உண்டாக்க வேணாம். அப்போனா ஒரு பெரிய ஸ்டோனை அப்படியே வெட்டி, அப்படியே ஆல்ரெடி கட்டாக இருக்கிற ஸ்டோனை தூக்கிட்டு வந்து நீ வை, அது மேலே நீ ஏறக்கூடாது. ஆமென். ஹைலி ரெவரன்ஸ் காட். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த யாத்திரையாகமில் 2வது இடத்துல உன் கால் அது மேலே படக்கூடாது என்று சொல்லுகிறார். மோசையை பார்த்து சொன்னார், ஒரு பாதரட்சி அங்கே வச்சுட்டு அங்கே நில்லுனார். இப்போ இங்கே சொல்கிறார், எனக்கு ஒரு பலிபீடம் சூஸ் பண்ணினா அது மேலே நீ ஏறி இருக்கக்கூடாது. ஆமென். திருச்சபையே, இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட என்ன பேச போகிறோம்? நாம் எழுந்து நிற்க போகிறோம். முதலாவதாக எனக்கும் உனக்கும் உறவு உண்டு. 2வதாக என் சட்டதிட்டங்கள், உனக்கும் எனக்கும் மத்தியிலே 4 சட்டதிட்டங்கள் இருக்கிறது. உனக்கும் பிறருக்கும் நடுவில் 6 சட்டதிட்டங்கள் இருக்குது. யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் மீ, யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் அதர்ஸ். நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, நீ மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நீ என்னை கனப்படுத்தித்தான் ஆக வேண்டும். எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ வேறு யாருக்கும் தர முடியாது. God is starting his society. தன் மக்களை உருவாக்குகிறார். இன்றைக்கும் தன் மக்களை உருவாக்குகிறார். அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் தான் நீங்களும் நானும் தேவ பிள்ளைய. அந்த இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து காப்பாற்றின தேவன் தான் இன்றைக்கு நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்களுக்கு சட்டத்திட்டங்கள் கொடுத்தது போல நமக்கு இன்றைக்கு தருகிறார். இந்த உன்னதமான தேவன், அவர் God is a sovereign God, pure God. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? இவ்வளோ பெரிய தேவன். இந்த தேவன் நம்ம கூட இருக்காரே, நம்முடைய தேவனுக்கு நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலாமா? we need to respect him. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். வாங்க, நம் தேவன் ஒருவரே தேவன். சொல்லாமா? என் தேவன் ஒருவரே தேவன், தேவன் ஒருவரே தேவன். நாம் இப்பொழுது கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த வார்த்தைக்கு நம்மை செவி சாய்ப்போம். இன்று ஆண்டவர் நம்மோடு பிரசன்னத்தோடு அன்று மோசேயிடம் பேசின தேவன் இன்று நம் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். அன்று அந்த மக்களால் ஆண்டோட பிரசன்னத்தை உணர முடியாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பிரசன்னத்தோடு நம்ம பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக, ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நம் முழுது தொடுமுழு ஆத்மா, ஆண்டவரே நீங்கள் எங்களோட வாசம் செய்ய விரும்புகிறீங்கப்பா, நாங்களும் உங்களோடு வாசம் செய்ய விரும்புகிறோம் என்று ஆண்டவர் இன்னும் நாங்களும் நெருங்கி சேர்க்கிறோம் தகப்பன் என்று ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் நாம் நெருங்கி சேர்க்க ஆண்டவரத்தில் நம்மளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லாமோ? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். சொல்லுமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆம் தகப்பனப்பா,
அன்று மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன், நீர் எங்கள் மத்தியில் நீ பேசணும் ஆட்சிப்பிக்கிறது, எங்கள் மத்தியில் நீ வாசம் செய்யணும் விசுவாசிக்கிறது, எங்களோடு நீ பேசுங்க அப்படி நடத்த பலப்படுத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். யாத்திரகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை அடிமைத்தன வீடு ஆகிய எகிப்து தேசத்து புறப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஆமென். அதன் பிறகு அவர் அந்த 10 கட்டளைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் தம் இஸ்ரவேல் மக்களை பார்த்து நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார், நான் தான் உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். என்னுடைய கட்டளைகள் நீங்கள் கைப்பிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். அதுல இன்னைக்கு நம்ம பார்த்த 4 கட்டளைகள், முதலாவது 4 கட்டளைகள் அது ஆண்டவரை குறித்ததாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? முதலாவது தேவனோடு உறவாடுகிற ஐக்கியம். ஆமென். முதலாவது தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். முதலாவது மகனே, உனக்கும் எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும், பிறகுதான் அது நம்முடைய வாழ்க்கை குறித்து இருக்கணும் ஆண்டவர் எனக்கு நோட் சொல்லுகிறார். நம்ம அநேக முறை நாம் தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபம் செய்வோம், அநேக முறை நம்ம ஆண்டவரத்தில் அநேக ஜெப குறிப்புகள் வைப்போம். ஆனால் எத்தனை முறை ஆண்டவரை இன்னும் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும், இன்னும் உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று எத்தனை முறை நாம் நினைத்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கண்களை மூடி கர்த்தரோடு, ஆண்டவரே இயேசுவே, உம்மோடு இணைந்திருக்க நான் விரும்புகிற தகப்பனப்பா, இந்த 10 கட்டளைகள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த 10 கட்டளைகள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அநேக முறை நாங்கள் தவறி விடுகிறோம் தகப்பனப்பா. உடைய நாமத்தை நாங்கள் வீணில் வழங்குறோங்க தகப்பனப்பா. அநேக முறை தகப்பன எங்களை பெற்றோர்களை நாங்கள் கனப்பண்ணாமல் போகிறப்பா. எங்கள் கண்களால் நாங்கள் சுத்தமானதை நாங்கள் பார்க்கிறப்பா. நாங்கள் பிறருடைய நாங்கள் இச்சித்து நாங்கள் ஆண்டரை தகப்பன இச்சையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. நீங்கள் எங்களுக்காக குறிப்பிடப்பட்ட அந்த 10 கட்டளைகள் நாங்கள் நினைவு கூறுகிறப்பா. நீர் எங்களுக்காக குறிப்பிடப்பட்டப்பா அநேக சூழ்நிலைகள் அப்பா, அது எங்களால் ஆண்டவரை கடைப்பிடிக்க முடியாமல் போயிருக்கிறதப்பா. எங்களோடு நீ பேசுங்கப்பா. இன்றைய தினத்தில் அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. எங்களை இந்த 10 கட்டளைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்பா. எங்களை இன்னும் இடத்துல நெருங்கி ஜீவிக்க அந்த 10 எங்களுக்கு கீழ்ப்படியாப்பா. நீர் எங்களை உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம கேட்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். ஏதாவது ஒரு கட்டளைகள் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசி கொண்டு இருப்பார். அந்த கட்டளைக்கு மகனே, நீ இந்த கட்டளைகளை எனக்கு நீ விரோதமாக செய்கிறாய், இந்த கட்டளை இன்னும் நீ கடைப்பிடிப்பால் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அந்த கட்டளைகளை நம்ம ஆண்டவரோடு, இசப்பா தேவனே இதற்கு நான் இந்த கட்டளை கீழ்ப்படுகிறேன் என்று நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எங்களை அதிகமாக நேசிக்கிறப்பா. இந்த தினம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த 10 கட்டளைகளுக்கு தகப்பனே அப்பா எங்களை நாங்கள் உட்படுத்துகிறோம் தகப்பனப்பா. இன்னைக்கு ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற குறைவான கட்டளையை பரிசுத்த ஆவியானவரே நீர் நீக்கி போட்டு அப்பா இந்த தினத்திலிருந்து நாங்கள் முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்தீர். நன்றி அப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனப்பா. இந்த ஆண்டவர் உம்முடைய 10 கட்டளைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நாம் ஒரு தீர்க்கதரிசன செயலை செய்ய போகிறோம். முடிந்தவர்கள் நம்ம அந்த டிவியில் காணப்படுகிற 10 கட்டளைகளை நாம் ஒரு இன்றைக்கு நம்ம வாசிக்கலாமா?
தேவன் எனக்கு கொடுத்த 10 கட்டளைகள் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆனால் அந்த 10 கட்டளைகளை நம்ம முடிந்தவர்கள் 2 பேராக நின்று கொள்ளலாம். நம்ம அருகில் நபர்களிடத்தில் ஒருவர் படிக்க இன்னொரு இடத்துல நம்ம இந்த 10 கட்டளைகள் நம்ம சொல்லலாமா? நம்ம 2 பேராக நின்று கொள்ளலாம். இந்த 10 கட்டளை ஒருவர் சொல்லும்போது ஒருவர் கேட்கணும். அடுத்தபடியாக அவர்கள் அந்த 10 சொல்லும்போது நம்ம கேட்கலாம். ஆமென், அல்லேலூயா. நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாமா? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். யாதொரு விக்கிரகத்தை ஆகலும் சொரூபத்திலும் உனக்கு நமஸ்கரிக்கவும் வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவையாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சையாதிருப்பாயாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அவரை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் தேவன் வந்து நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் என்று இந்த வசனங்கள் இந்த நாட்களில் நம்மோடு என்ன இடைப்பட்டு கொண்டிருக்கிறது? நம் தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்துக்குள்ளாக, தேவனோடு நெருங்கிய உறவுக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடன்படிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையை மீறி அநேக நாள் நம் தேவனோடு நெருங்கிய உறவில் இல்லாதபடி, அந்த ஐக்கியத்துக்குள்ளாக கடந்து வராதபடி நாம் உலக பிரகாரமான காரியங்களை நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனங்கள் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக நாட்களில் ஊழியத்தை செய்யும் பொழுது தேவனோடு நெருங்கி உறவாடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு நம்ம ஊழியத்தை செய்கிறோமா? இல்லை வெறுமனே உலக பிரகாரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி, ஒரு நிகழ்ச்சி மாதிரி அந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளில் தேவனோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக நாட்களில் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நான் முடிக்க வேண்டும் என்று தான் அந்த சிந்தை மட்டுமே இருக்குமே தவிர, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய சித்தத்தை வாங்கி நான் செய்ய வேண்டும் என்று அநேக நேரத்தில் நான் அதை இழந்து போயிருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வசனங்கள் இந்த நாளில் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நெருங்கிய உறவுக்குள்ளாக வர வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவர் நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த முடியும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை வந்து ஆசீர்வதிக்க முடியும். இந்த வசனத்தின்படி இந்த நாளில் கூட நாம் எந்தெந்த சூழ்நிலைகளில் உலக பிரகாரமாக நம்முடைய ஊழியத்தை செய்திருந்தால், இப்பொழுது நாம் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அவருக்கென்று நாம் பலிபீடத்தை மீண்டுமாக கட்டி எழுப்பும்படியாக நாம் முன்பதாக கடந்து வரப்போகிறோம். கர்த்தர் நம் மத்தியில் பலிபீடத்தை கட்டி எழுப்பப் போகிறார். எந்தெந்த இடங்களில் நாம் இப்பொழுது சோர்ந்து போய் உலக பிரகாரமான காரியங்களை ஒரு நிகழ்ச்சி நிரலை போல நம் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோமோ, இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வாங்கி அவருடைய வல்லமையினால அவருடைய நெருங்கிய ஐக்கியத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்து ஊழியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படும். இப்பொழுதும் நாம் முன்பதாக கடந்து வரப்போகிறோம். மீண்டுமாக அவர் பலிபீடத்தை நம்மிடையே கட்டி எழுப்ப போகிறார். நாம் முன்பதாக கடந்து வரப்போகிறோம். சிறிது நேரம் அந்நிய பாஷையினால நாம் தேவனோடு நெருங்கிய உறவுக்குள்ளாக கடந்து வரப்போகிறோம். அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஐக்கியம் இல்லாதபடி, அப்பா உம்முடைய பிரசன்னம் இல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் வெறும் உலக பிரகாரமாக இந்த ஊழியத்தை செய்திருந்தோமானால் எங்களை ஒரு விசையாக அப்பா மன்னிங்கப்பா.
உம்முடைய ஐக்கியத்துக்குள்ளாக, உம்முடைய உறவுக்குள்ளாக நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய பலிபீடத்தை நாங்கள் கட்டி எழுப்பும்படியாக இந்த நாளில ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக, உம்முடைய ஐக்கியத்துக்குள்ளாக நாங்கள் ஆராதிக்கும் பொழுதும் அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நின்று ஆராதிக்க அப்பா எங்களுக்கு கற்று தாங்கப்பா. இதுவரை ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்தை விட்டு நாங்கள் தூர போய் இருந்தோமானால் எங்களை ஒரு விசையாக மன்னித்து எங்கள் நாவுகளினால் உமக்கு பலிபீடத்தை மீண்டுமாக கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வல்லமையான அபிஷேகத்தை இந்த நாளில கர்த்தர் தாமே எங்கள் மத்தியிலே ஊற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நாளிலும் உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் ஆண்டவரே. உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன என் தேவன் இந்த நாளிலும் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மத்தியிலும் நீர் பலிபீடத்தை கட்டி எழுப்புவீராகப்பா. உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த நாளிலும் ஐக்கியத்துக்குள்ளாக கடந்து வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை என் தேவனாகிய கர்த்தாவே மீண்டுமாக எங்கள் மத்தியில் எழுப்பி தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீர் மாற்றியதற்காக உமக்கு நன்றி. எங்களை மீண்டுமாக ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலும் நம் தேவனோட நெருங்கி ஐக்கியத்துக்குள்ளாக கடந்து வரும். தேவனுடைய பிரசன்னத்தினோடு நம் ஊழியத்தை செய்வோம். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தரால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.